வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 299 புதன்கிழமை ஆகஸ்ட் 7, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இன்று ஆகஸ்ட் 7 கைத்தறி தினத்தை முன்னிட்டு தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் அவர்கள் நம்பிக்கை செய்திக்கு அனுப்பிய செய்தி. இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது அந்நிய துணிகளை புறக்கணிக்கும் விதமாக சுதேசி இயக்கம் கடந்த 1907ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதன் நினைவாக கைத்தறி தொழிலின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த கைத்தறி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் பாரம்பரியம், பண்பாடு உள்ளிட்டவற்றின் அங்கமாக கைத்தறி பொருட்களை பயன்படுத்துவதனால் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் உயர வாய்ப்புள்ளது. நம் நாட்டில் கிட்டத்தட்ட 43 லட்சத்துக்கும் அதிகமானோர் கைத்தறி சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ளதாக கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. இன்றைய தினத்தில் அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று திரு விநாயகம் அவர்கள் நம்பிக்கை செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறார். நாட்டை சிறந்த முறையில் கட்டமைக்க வார்டு சபையை வலிமைப்படுத்த வேண்டும். செல்லம்பட்டு திரு இளையராஜா. ஆகஸ்ட் 5, 2024 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு ஊராட்சி சங்கராபுரத்தில் வார்டு உறுப்பினர்களுக்கான தமிழ்நாடு மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனம் சார்பில் நீடித்த நிலையான இலக்குகள் உள்ளூர் மயமாக்கல் பயிற்சி நடைபெற்றது. இப்பயிற்சியின் முடிவில் நல்லூர் வட்டத்தின் கிராம வளர்ச்சித்துறை மாநில பொறுப்பாளர் திரு இளையராஜா அப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு அவ்வப்போது பேசிய கருத்துக்களை வைத்து பயிற்றுனர் திரு இளையராஜாவை கருத்து கூற வலியுறுத்தினார். அப்போது இளையராஜா கூறியது, பிரதமராலோ ஒரு முதலமைச்சராலோ கூட ஒரு கிராமத்தில் கடைசி குடிமகனின் நிலையை அறிய முடியாது. ஆனால் ஒரு வார்டு உறுப்பினரால் மட்டுமே தனது கிராமத்தின் அந்த கடைசி குடிமகனின் உண்மையான நிலையை நேரிடையாக அறிய முடியும். ஆகவே வார்டு அளவில் பொறுப்பாக செயல்பட்டால் பிரச்சனைகளை துல்லியமாக அறிந்து கொண்டு அதற்கு தீர்வு காண்பதோடு வளர்ச்சியை ஏற்படுத்துவது எளிது என்ற கருத்து அனைவரையும் சிந்திக்க வைத்ததாக திரு இளையராஜா தெரிவித்தார். திரு இளையராஜா கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு ஊராட்சி வார்டு 2 பொறுப்பாளர். அவர் கூறியது வெற்று ஆலோசனை அல்ல. அவர் தனது வார்டு வரைபடத்தை வார்டு மக்களை வைத்து தயாரித்துள்ளார். அத்துடன் தனது வார்டில் 50 தகவல்களை புள்ளி விவரங்களாக தயாரித்திருக்கிறார். வார்டு மக்களை அழைத்து அவர்களை பேச வைத்து இதுவரை பயனாளிகளாக மட்டும் இருந்து வந்த அவர்களை வார்டு மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கே பங்கேற்பாளராக உருவாக்கி வருகிறார். திரு இளையராஜா கூறும்போது இது வெறும் தொடக்கம்தான், இனியும் பல திட்டங்கள் உள்ளதாக கூறினார். இனி கிராம சபை அல்ல, வார்டு சபை அளவிற்கு செயல்பட ஆயத்தமாவோம் என்கிறார் கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன். உள்ளம் நாடி இல்லம் தேடி காஞ்சிபுரத்தில் மாணிக்க மாணவர் துறை மாவட்ட பொறுப்பாளர் செல்வி ஜெயப்பிரதா, லட்சிய பேராசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஸ்வேதா. ஒருவரை இல்லம் சென்று பார்க்கிறோம் என்றால் இக்காலகட்டத்தில் அவரிடம் ஏதோ தேவை இருக்கிறது என்ற அளவில்தான் உள்ளது. சகஜமாக உறவாட, உறவை மேம்படுத்தி கொள்ள என்பது பழங்கால வழக்கமாகிவிட்ட நிலையில் நல்லூர் வட்ட பொறுப்பாளர்கள் உள்ளம் நாடி இல்லம் தேடி சென்று பார்த்து பேசி வருவதை லட்சிய சமுதாயத்தின் கலாச்சாரமாக ஆக்கியுள்ளது. அப்படி இல்லம் தேடி சென்று பார்ப்பது அவரை பற்றி ஏற்கனவே இருந்த புரிதலை விட மேலும் அதிக புரிதலினால் நம்பிக்கை அதிகரித்து உறவு வலுப்படுகிறது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்றில்லாமல் அதற்காக நேரத்தை ஒதுக்கி அதற்காக செல்வது ஒற்றுமைக்கு வலு சேர்க்கும். காஞ்சிபுரத்தில் மாணிக்க மாணவர் துறை மாவட்ட பொறுப்பாளர் செல்வி ஜெயப்பிரதா, கல்லூரி பேராசிரியர் துறை பொறுப்பாளர் செல்வி ஸ்வேதா இருவரும் மாணிக்க மாணவர்களான வசீகரன், கீர்த்தனா, கவிதா ஆகியோர் இல்லங்களுக்கு சென்று வந்தனர். இந்த சந்திப்புகள் அம்மாணவர்களின் பெற்றோர்களுடன் நல்ல அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்ததோடு அப்பெற்றோர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்க செய்திருப்பதாக செல்வி ஜெயப்பிரதா மற்றும் ஸ்வேதா கூறினர். தமிழர்களின் மிக பழமையான மரபு வழி கலையான பொம்மலாட்டத்தை மீண்டும் மீட்டெடுத்த நெல்லை தாய் வீடு தொண்டு நிறுவனம். பொது பிரச்சனைகளை எளிமையாக அதன் சாரம் குறையாமல் மக்களிடையே சேர்த்துவிடும் கலைகளில் ஒன்றுதான் பொம்மலாட்டம்.
அட இந்த ராத்திரியில பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன கண்ணு? என்ன சொல்றது போலீஸ்கார், என் புருஷன் என்னை ஊட்டே துரத்திட்டார். ஆனா பார்க்கவே நல்ல பிள்ளையா இருக்க, உன்னை ஊட்ட விட்டு துரத்திட்டானா? என்ன பிள்ளை சொல்ற? உனக்கு எந்த ஊரு பிள்ளை? என் ஊரு ராஜஸ்தானும், என் வீட்டுக்காரு இந்த ஊரு. ஏதே ட்ரைனிங் முடிக்க ராஜஸ்தான் வந்தாரு. கடைசியில என்னை தான் புடிச்சு புட்டு வந்தாரு. அவரை நம்பி நானும் கொலை உடக்கா இங்கே வந்தேன். நெல்லையில் தாய் வீடு தொண்டு நிறுவனம் சார்பாக ஆகஸ்ட் 2, 2024 அன்று ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் சொக்கலால் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் 200 பேர்களுடன் அவசர உதவி எண்கள் பற்றிய விழிப்புணர்வுக்காக பொம்மலாட்ட நிகழ்ச்சியை முக்கூடல் வருவாய் ஆய்வாளர் திருமதி கோமதி மற்றும் திரு முத்துகிருஷ்ணன் இருவரும் நடத்தியுள்ளார்கள். சென்ற தலைமுறை வரை பொதுமக்களிடையே பொழுதுபோக்குடன் கலந்து பெரிதும் விழிப்புணர்வை அளித்து வந்த பொம்மலாட்டக் கலை நவீன காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது தாய் வீடு தொண்டு நிறுவனம் இக்கலையை மீட்டெடுத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்தி அதை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்த்தது பாராட்டுக்குரியதே. மாணவர்களும் இந்த நிகழ்வு மூலம் அத்தகைய விழிப்புணர்வு பெற முடிந்ததே இக்கலையின் சக்தியை பறைசாற்றுகிறது என்று நல்லூர் வட்டம் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார். அன்பின் ஆழத்தை உணர்த்தும் காணொளி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மீண்ட உயிர்களில் 2. உலகின் பொதுமொழி அன்பாகும், இதை உணர்த்துவதே தமிழ் பண்பாகும். உலகின் பொதுமொழி அன்பாகும், இதை உணர்த்துவதே தமிழ் பண்பாகும். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.